அப்போ இயேசு என்பவர் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே செய்தார் என்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. யுத்தம் நடக்கல, அங்கே ஒரு வெற்றி நடக்கல. ஆனாலும் வெற்றி வேந்தனை தங்களுடைய தெய்வமாக, தங்களுடைய இரட்சகராக அந்த நாளில் இருந்த ஜனங்கள் அவரை எடுத்து, அவரை உயர்த்தி, அவர் என்ன செய்தார்கள்? அவர் ராஜாவாய் வந்தது நாம் எல்லாரையும் மீட்கும்படியாக, நாம் எல்லாரையும் நீதிமானாய் மாற்றும்படியாக ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஆனா எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக. அப்போ உலகத்தின் பாவத்திலே நம்முடைய கயிறுகள், உலகத்தின் வேலையிலே, உலகத்தின் ஆசையிலே நம்முடைய கயிறுகள் கட்டப்பட்டிருந்தது சொன்னால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை நாம் சுமக்க நமக்கு அனுமதி கிடைக்காது. அப்போ நம்முடைய கட்டுகள் உலகத்திலிருந்து அவிழ்க்கப்படும் போது மட்டும்தான் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே சுமக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். அவர் நம் உள்ளத்துல வந்துட்டார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கனி தரும் வாழ்க்கையை வாழ்கிறவராக, கனியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும்.